யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து ஒன்று சம்பவித்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அண்ணன் மற்றும் தங்கை ஆகிய இருவர் அந்த விபத்திலே பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்திகள் வழியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலிஸ் நிலைய வளாகத்திலே தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்திலே கோர விபத்து ஒன்று சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாலை வேளை, அதாவது திங்கட்கிழமை மாலை வேளையே இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது. குறித்த விபத்து ஆனது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையை அண்மித்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் அண்ணன் மற்றும் தங்கை ஆகிய இருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருவரும் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகின்றது. இவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையிலே மோட்டார் சைக்கிளும் பவுசரும் மோதி இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோர விபத்திலே 24 வயதுடைய பிரெட்லி எனப்படுகின்ற இளைஞனும், அதேவேளை 19 வயதுடைய அவரது தங்கையான டிலெக்சி எனப்படுகின்ற பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தவிர குறித்த பெண் திருமணமாகி 2 மாதங்கள் தற்பொழுதுதான் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சில தகவல்கள் முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையிலே வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதை தாண்டி இது தொடர்பான மேலதிகமான விடயங்களை அறிந்து கொள்ள JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். தற்பொழுது பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. பல பேரின் உயிர்கள் இன்று வீதியிலே போய்கொண்டிருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் உயிருடன் மீண்டும் வீட்டுக்கு வருவார்களா அல்லது அவர்கள் போகின்ற இடத்திற்கு உயிருடன் போய் சேருவார்களா என்கின்ற நிலைதான் தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்த வாகன விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீதியிலே வாகனம் செலுத்துகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள். இன்று அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய துயரத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துகின்ற விடயம் மிக மிக அவதானமாக இருங்கள். வீதியிலே வாகனத்தை செலுத்துகின்ற போது, இன்னும் சொல்ல போனால் வீட்டை விட்டு வெளியிலே வாகனத்தை எடுக்கின்ற போது இருக்கின்ற அவதானம், ஒரு இடத்துக்கு போகின்றோம் என்றால் அந்த இடத்துக்கு போகும் வரை இருக்க வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு திரும்புகின்ற போது வீடு வரும் வரை அதே அவதானம் இருக்க வேண்டும். உங்களை நம்பி குடும்பத்தினர் இருக்கின்றார்கள், அதனை தாண்டியும் பலர் இருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். கனரக வாகனங்களை செலுத்துவர்களும் மிக மிக அவதானமாக நீங்கள் வாகனத்தை செலுத்துங்கள். மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் என்பது அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதையும் இதிலே குறிப்பிட வேண்டும். அதிலும் இளைஞர்கள், இளம் வயதினர்கள் தான் அதிகளவானோர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் பெரும் சோகம் தருகின்ற ஒரு விடயமாகவே இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கோப்பாய் பொலிஸ் நிலைய வளாகத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோப்பாய் பொலிஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் அங்கிருந்த குப்பைக்கு தீ வைத்திருக்கின்றார்கள். கோப்பாய் பொலிஸ் நிலைய பெயர் பலகைக்கு பரவி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மாமரம் ஒன்றும் எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி வழக்கொன்றின் சார்ந்த பொருளாக இருந்த படகொன்றும் இந்த சந்தர்ப்பத்திலே தீப்பிடித்து எரிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கோப்பாய் போலீசார் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தீயணைப்பு படையினர் அங்கு சென்று தீயை போலீசாருடன் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.